கரூர் துயர சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், மத்திய மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அருள்செல்வன். அருள்செல்வன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? வணக்கம். தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த சனிக்கிழமை என்று கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலுச்சாம்பரத்தில் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில 110 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இது சம்பவம் தொடர்பாக அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை தேடி வந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அக்கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் கைது செய்தனர். மேலும் அதற்கு உடந்தையாக இருந்த அவரை தங்க வைக்க அனுமதி கொடுத்ததாக சொல்லி அவருடைய நண்பரும் அக்கட்சியின் பொறுப்பாளருமான பவுன்ராஜையும் கைது செய்து சிறையில் அடைந்தனர். இந்த நிலையில அவர்கள் பிணை கேட்டு கரூர் குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 மனு தாக்கல் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அரசு விடுமுறை தினங்களாக இருப்பதால வரும் திங்கட்கிழமை பிணை கேட்டு விண்ணப்ப இருப்பதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் அரசு என்பவர் தகவல் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.